ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொளுத்தி எடுக்கிற கோடை காலத்தில் பப்பாளி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவசியமாக தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி அப்படிங்கிறது சுவையான பழம் மட்டும் இல்லை, அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கு. இதில் நீர்ச்சத்து அதிகமாகவும் விட்டமின்கள் தாதுக்கள் நிறையவும் இருக்கு. கோடை காலத்தில் உடம்புக்கு குளிர்ச்சி, ஆற்றல், முறையான ஊட்டச்சத்தெல்லாம் தேவைப்படும். பப்பாளி இருக்குல்ல, இது ஒரு சுவையான பழம். நமக்கு உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தையும் இது நமக்கு அப்படியே தரும். சரி வாங்க, கொளுத்தி எடுக்கிற கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமத்துக்கு நன்மை தரதுல பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கடுமையான சூரிய ஒளி, வியர்வையோட வெளிப்பாடு, சருமம் கருமையாகிறதுக்கு, முகப்பருக்களுக்கும் வழிவகுத்துரும். பப்பாளியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சிலாம் சருமத்தை உள்ளிருந்து ஊட்டமளிச்சு சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் இயற்கையான பொலிவை மீட்டெடுக்கிறதுக்கும் உதவும். நம்ம உடம்ப நீரேற்றமாக, அதாவது ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளியில் சுமார் 85லிருந்து 88% நீர் இருக்கு. இது கோடை வெப்பத்தில் ஏற்படும்ல, அந்த நீர் இழப்பை ஈடு செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். வியர்வை மூலமாக நம்ம இழந்திருப்போம்ல, அந்த திரவங்களையும் எலக்ட்ரோலைட்டுகளையும் மீண்டும் நிரப்பி சோர்வு, நீர் இழப்பை தடுக்கிறதுக்கு பப்பாளிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பப்பாளி விட்டமின் சி, விட்டமின் ஏ இதோட சிறந்த மூலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கோடை காலத்தில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் அதிகரிக்கிறதுனால பப்பாளி இருக்குல்ல, இது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி பருவகால நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க கூட உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளி இருக்குல்ல, இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கு. இதை சாப்பிட்றது ரொம்ப நேரத்துக்கு வயிறு நிரம்பிய உணர்வை தந்து அடிக்கடி ஏற்படுற பசியை தடுத்து உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துறதுல பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளியில பப்பேன் அப்படிங்கிற இயற்கையான நொதி இருக்கு. இது புரதத்தை ஜீரணிக்க உதவுது. பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுறது மலச்சிக்கல், வாயு தொல்லை, அமிலத்தன்மை, அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் தரும். இந்த பப்பாளியில இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடலை சுத்தப்படுத்துறதுக்கு கூட உதவியா இருக்குங்க. பப்பாளியை சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றுல பப்பாளியை சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் பப்பைன் அப்படிங்கிற நொதி இருக்குல்ல, இது சிறப்பாக செயல்பட்டு செரிமான அமைப்பை தூண்டுது, பசியை கட்டுப்படுத்துது. மதிய உணவுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்போ அப்படி இல்லைன்னா மதிய உணவுக்கு அப்புறமாவோ பப்பாளியை சாப்பிடலாம். நைட்டில் தாமதமாக பப்பாளியை சாப்பிட்றத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா இது சிலருக்கு வாயு தொல்லை, வயிறு கனமாக இருக்கிறது மாதிரியான உணர்வை ஏற்படுத்திடும். குறிப்பு: கர்ப்பிணி பெண்கள் பச்சையான அப்படி இல்லைன்னா முழுசா பழுக்காத பப்பாளியை சாப்பிடக்கூடாது. சரியான நேரத்தில் பப்பாளியை சாப்பிட்றது கோடை காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சியையும் ஆற்றலையும் முழுமையான ஊட்டச்சத்தையும் தரும். இருந்தாலும் நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பப்பாளி எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பப்பாளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் பப்பாளியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இந்த கோடை வெயிலில் பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.